அதிமுக பொதுக்குழு கூட்டம் வருகிற 29ஆம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அதிமுக பொதுக்குழு கூட்டம் பற்றிய தகவல் என்ன? இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகும்? பத்மபிரியா, அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஆகிய கூட்டங்கள் வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை வானகரம் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், அன்றைய தினம் அந்த திருமண மண்டபத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வரை வெளியாகவில்லை என்றாலும் நாளை அதிமுகவின் நிறுவன தலைவர் எம்ஜிஆர் நினைவு தினம், அதன் பிறகு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட பிறகு 25ஆம் தேதி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அதிமுக மற்றும் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெறும் பொழுது அந்த உறுப்பினர்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாக இது தொடர்பான தகவல் அளிக்கப்படும். ஆனால் தற்போது வரை எந்த உறுப்பினர்களுக்கும் இது தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நாளை மறுதினம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டம். சுமார் 27 ஆண்டுகளாக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த தலைமை, அதிமுகவின் அடுத்த தலைமையாக யார் பொறுப்பேற்க உள்ளார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே தமிழக அரசியல் சூழலில் நிலை வரும் நிலையில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராகவும் அதற்கு தலைமையேற்குவதற்கும் திருமதி சசிகலா அவர்கள் தலைமையேற்க வர வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு நிலையில் அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு 29ஆம் தேதி கூடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. பத்மபிரியா, ஸ்டாலின் இணைப்பிலேயர்கள் தற்போது நம்முடன் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நன்றி திரு வைகை செல்வன், இணைப்பில் வந்ததற்கு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பேசப்பட போகின்ற முக்கிய அம்சங்கள் பற்றி விரிவாக சொல்லுங்கள். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் விரைவில் கூட இருக்கிறோம். ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு திருப்பத்தை இந்த செயற்குழு பொதுக்குழு சந்திக்க இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈடற்ற பொதுச் செயலாளரோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமாக திகழ்ந்த எங்கள் உயிருக்கு நிகரான தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இக்கூட்டம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது சம்பந்தமாக முறையான எந்த தேதி என்று குறித்து தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்படும். அது குறித்தான எந்த இடத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டுவது, அது குறித்தான விரிவான ஏற்பாடுகள், மாவட்டத்தில் இருந்து வருகை தருகிற இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், ஏனைய மாவட்ட அணி செயலாளர்கள், மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், இன்னும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் வருகைகள் குறித்தும் அது சம்பந்தமான ஏற்பாடுகள் குறித்தும் இருக்கலாம் என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசப்படலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் புதிய பொதுச் செயலாளர் தேர்வுக்குரிய பணிகள் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆக அது குறித்தான பணிகள் நடைபெறும் என்றுதான் எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறோம். திரு வைகை செல்வன், பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் என்னவெல்லாம் பேசப்பட இருக்கிறது என்பது குறித்து விவாதிப்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அழைப்பு விடுத்த போது நீங்கள் ஏதாவது அஜெண்டா ஏதாவது இதற்காக வைத்திருந்தீர்களா, அறிவுறுத்தி இருக்கிறீர்களா? இது பொதுவான ஒரு கூட்டம் தான். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிற போதெல்லாம் அது குறித்தான தீர்மானங்கள் வெளியிடப்படும். அந்த தீர்மானங்கள் குறித்தான தீர்மானங்கள் நிறைவேற்றிய பிறகு பொதுச் செயலாளர் உடைய தேர்வுகள் குறித்தும் ஏனைய வரவேற்பு பற்றிய நன்றி உரை, தீர்மானங்கள் வாசிப்பது, வரவு செலவு வாசிப்பது போன்றவற்றை குறித்தான ரெகுலரான பணிகள் குறித்து செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். தற்போது இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் இல்லாத நிலையில் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிற நிலையில் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய பணிகள் குறித்தான விவரமான ஒரு கூட்டமாகத்தான் இக்கூட்டம் இருக்கிறது. திரு வைகை செல்வன், பொதுக்குழு கூட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என கூற முடியுமா? மிக விரைவிலேயே இது குறித்தான மூத்த நிர்வாகிகளை கடந்து ஆலோசித்துவிட்டு தலைமை கழகம் சார்பில் மிக விரைவிலே வெளியிடப்படும். நன்றி திரு வைகை செல்வன், இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.
தற்போது நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின், தற்போது நீங்கள் வைகை செல்வன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நீங்களும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இன்று மாலை நடைபெற போகின்ற அந்த மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் பற்றி அவர் மிக விரிவாகவே சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கின்ற அஜெண்டா அப்படிங்கிறது பொதுச் செயலாளர் இல்லாத இந்த நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி பேசுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார். வேறு என்னென்ன அஜெண்டாவெல்லாம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன? கணேஷ், அதாவது அதிமுக கட்சியை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 50 மாவட்டங்களாக அந்த கட்சி பிரிக்கப்பட்டுள்ளது. 50 மாவட்ட செயலாளர்கள் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார்கள். குறிப்பாக திரு வைகை செல்வன் குறிப்பிட்டது போல பொதுச் செயலாளர் மறைவுக்கு பிறகு, அதிமுகவின் பொதுச் செயலாளர் மறைவுக்கு பிறகு கூட உள்ள முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதுவாகும். நிச்சயமாக அடுத்ததாக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் அடுத்ததாக யாரை முன்னிறுத்தப் போகிறோம், அடுத்த தலைமையாக யாரை ஏற்கப் போகிறோம் என்பது குறித்தெல்லாம் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். முதலாவதாக முடிவெடுக்க வேண்டும். அதாவது மூத்த நிர்வாகிகள் பல்வேறு விஷயங்களில் திருமதி சசிகலா அவர்களை வலியுறுத்தி வந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்தமாக கூடி முதலாவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே பல்வேறு பேரவைகள் அதே போல பிரிவுகள் சார்பில், அதிமுகவின் பிரிவுகள் சார்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்மானம் என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். நிச்சயமாக இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அது போன்ற அடுத்த பொதுச் செயலாளர் யார், அடுத்த தலைமை யார் என்ற ஒரு குறித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் இது தொடர்பான தீர்மானமானது வாசிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நிச்சயமாக இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் மறைவுக்கு பிறகு கூட உள்ள முதல் கூட்டம் என்பதால் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனைகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல அடுத்த கட்டமாக அதிமுகவை வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு நபர் யார், என்ன மாதிரியான திட்டங்கள் உள்ளன, அதற்கான என்ன நடவடிக்கைகள் உள்ளன, அதிமுகவை அடுத்து தமிழகம் முழுவதும் இந்த இருக்குகின்ற தொண்டர்களை அப்பொழுதே, அதாவது ஏற்கனவே இருக்கும் தொண்டர்கள் எண்ணிக்கையை அதே போல உயர்த்துவதா இல்லையா என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிமுகவின் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணேஷ்.